வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது மக்களவைத் தேர்தல் வரலாறை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் 15வது மக்களவைத் தேர்தல் 2009 நடந்த 15வது மக்களவைத் தேர்தலை குறித்து பார்க்க இருக்கிறோம். நாட்டின் அன்றைய 35 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 543 மக்களவை பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க இத்தேர்தல் நடைபெற்றது. இத்தேர்தலில் 71.69 கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். நாடு முழுவதும் 8,30,866 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டன. 543 இடங்களுக்கு 363 கட்சிகளின் வேட்பாளர்கள், 3,831 சுயேட்சைகள் உட்பட 8,070 பேர் போட்டியிட்டனர். 2009ஆம் ஆண்டு ஏப்ரல் 16 முதல் மே 13ஆம் தேதி வரை 5 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. இத்தேர்தலில் 58.21% வாக்குகள் பதிவாகின. முந்தைய தேர்தலை விட இது 0.14% அதிகம். இத்தேர்தலில் 412 தொகுதிகளில் இருந்து பொது பிரதிநிதிகளும், 84 தொகுதிகளில் இருந்து பட்டியலின சமூக பிரதிநிதிகளும், 47 தொகுதிகளில் இருந்து பழங்குடியின சமூக பிரதிநிதிகளும் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தேர்தலில் போட்டியிட்ட 556 பெண் வேட்பாளர்களில் 59 பேர் வெற்றி பெற்றனர். இதில் 23 பேர் காங்கிரஸையும் 13 பேர் பாஜகவையும் சேர்ந்தவர்கள். காங்கிரஸ் 206 இடங்களில் வென்றது. பாரதிய ஜனதா கட்சி 116 இடங்களிலும், சமாஜ்வாதி கட்சி 23 இடங்களிலும், பகுஜன் சமாஜ் கட்சி 21 இடங்களிலும், ஐக்கிய ஜனதா தளம் 20 இடங்களிலும், திரிணாமுல் காங்கிரஸ் 19 இடங்களிலும், திமுக 18 இடங்களிலும், சுயேட்சைகள் 9 இடங்களிலும் வென்றன. தமிழகத்தை பொறுத்தவரை 2009 மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் 4 அணிகள் போட்டியிட்டன. திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக் இவை இணைந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 42.54% வாக்குகளையும் 27 இடங்களையும் பெற்றது. இதில் திமுக 17 இடங்களையும், காங்கிரஸ் 8 இடங்களையும், விடுதலை சிறுத்தைகள் 1 இடத்தையும், முஸ்லீம் லீக் 1 இடத்தையும் பெற்றன. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இவற்றுடன் இணைந்து போட்டியிட்ட அஇஅதிமுக அணி 37.27% வாக்குகளுடன் 12 இடங்களை வென்றது. அதில் அதிமுக 9 இடங்களையும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 1 இடத்தையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை தலா 1 இடத்தையும், பாட்டாளி மக்கள் கட்சி எந்த இடத்தையும் பெறவில்லை. தனித்து போட்டியிட்ட விஜயகாந்த் தலைமையில் ஆன தேசிய முற்போக்கு திராவிட முற்போக்கு கழகம் 10.9% வாக்குகளை பெற்றது. இடம் எதையும் வெல்லவில்லை. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சி, நடிகர் கார்த்திக்கின் நாடாளு மக்கள் கட்சி, சுப்பிரமணிய சுவாமி அவர்களின் ஜனதாதளம் ஆகிய கட்சிகள் இணைந்திருந்தன. அவர்கள் எந்த இடத்தையும் கைப்பற்றவில்லை. இந்த தேர்தலின் விளைவாக தமிழகத்திலிருந்து கேபினெட் மந்திரிகள் திமுக சார்பில் 3 பேரும், காங்கிரஸ் சார்பில் 2 பேரும் பதவியேற்றனர். திரு ப. சிதம்பரம் உள்துறை அமைச்சராகவும், திரு ஜி.கே. வாசன் கப்பல் போக்குவரத்துறை அமைச்சராகவும் பதவியேற்றனர். திமுக சார்பில் திரு மு. க. அழகிரி உரங்கள் மற்றும் வேதிப்பொருட்கள் அமைச்சராகவும், தயாநிதி மாறன் ஜவுளித்துறை அமைச்சராகவும், திரு ஆ. ராசா தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சராகவும் பதவியேற்றனர். இணை அமைச்சர்களாக திரு எஸ். பழனிமாணிக்கம் நிதித்துறையையும், நடிகர் திரு நெப்போலியன் சமூக நீதித்துறைக்கும், ஜெகத் ரட்சகன் தகவல் மற்றும் தொலைத்தொடர்பு துறைக்கும் இணையமைச்சர்களாக நியமிக்கப்பட்டனர். இது தமிழகத்தை பொறுத்தவரைய நிலைமை. காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் மன்மோகன் சிங் 2வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றார். ரூபாய் 846.67 கோடி செலவில் நடத்தி முடிக்கப்பட்ட இத்தேர்தலில் பிரதி வாக்காளருக்கான செலவு ரூபாய் 12 குறைந்தது. மக்களவை தொகுதிகள் மறுசீரமைக்கப்பட்டு பட்டியலின மற்றும் பழங்குடியின சமூக பிரதிநிதிகளான தனி தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது. நாம் மக்களவை தேர்தல் வரலாறை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பார்ப்போம். நமது ஜனநாயகம் வலுவாக இருக்கிறது என்பதே இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. வந்தே மாதரம், வளர்க பாரதம், ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.